ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் ரியல்மீ vlogs. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய முதல் வீடியோ. இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட் ஹால் தாங்க. நான் அடிக்கடி டிமார்ட் போகிற பர்சன் கிடையாது. பட் இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண திங்ஸு இப்போ எதாச்சியாக போனேன். ஸோ அதில் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது என்னோடய முதல் வீடியோ. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வர வீடியோஸ் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பொருள்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் பரோட்டா. இதெல்லாம் வந்து ஆன்லைனில் இப்போ ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்லாம் வந்து நீங்கள் வாங்கும் போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மியாக தான் இருக்குது டிமார்ட்டில். அண்ட் டேட்ஸும் அப்படி தான். இதில் காமிச்சிருக்க எல்லா திங்ஸுக்கும் வந்து எம்ஆர்பிலேருந்து ரேட் கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 199 தான் இந்த ஃபிக்கு 200 கிராம்ஸு. நம்ம வெளியே ஹோல்சேல் ரேட்லேயே நம்ம வந்து கடையில் வாங்கினோம்னா 250 கம்மியாக இருக்காது இந்த அத்திப்பழம். ஸோ அதனால் நான் அதை வாங்கிட்டேன். அடுத்து சோப்பு, பன்னீரும் அப்படி தான், எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும் பன்னீராங்க. நீங்கள் வாங்குகிறவங்களா இருந்தால் தெரியும். 110 ரூபா அந்த பன்னீர். அப்புறம் இந்த ஹூப் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் தான், 59 ரூபா. இது பார்த்திங்கன்னா 4 ஹூப் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டடியாகவே இருக்குது. 3 kgs தாங்குமா. ஸோ இந்த ஓட்ஸ் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் தான். அடுத்து இது யோகர்ட் வாங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா ப்ளூபெரியோட ஃப்ளேவரில் இருக்குது. அடுத்து ஜாமு எல்லாமே வந்து கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து எசென்ஷியலான திங்ஸ் வாங்கல. நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன். அதுதான் ஹனி, ஜாமு, டேட்ஸு இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். இந்த ஓட்ஸ் பார்த்திங்கன்னா விலை கம்மியாக தான் இருந்தது, நியூ பிராண்டு. இருந்தாலும் ரோல்டு ஓட்ஸ் வந்து சாப்பிட்ணுன்றதுனால நான் இதை வந்து வாங்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா டைரி மில்க்கு 20 ரூபா, அது வந்து 2. இதெல்லாமே கூட கம்மியாக தான் இருந்தது. அடுத்து நான் நோட் புக் வாங்கியிருக்கேன். நல்லா கிளாஸ்மேட்டோட ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு பிராண்டில் இந்த நோட்ஸ் வந்து 2 நோட் வாங்கியிருக்கேன். இதுவுமே எம்ஆர்பிலேருந்து கம்மியாக தான் இருந்தது. உங்களுக்கு இதோட விலை வந்து சரியாக சொல்லணுன்னா சொல்லுங்கள். இனிமேல் வர வீடியோஸில் நான் விலையோடையே கொடுக்குறேன். இது வந்து காலா பிராண்டில் வந்து வைப்ஸு. கண்டிப்பாக கிச்சனில் இருக்க வேண்டிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான் இது. கண்டிப்பாக ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்க்ராட்ச் ப்ரைட்டோட ஸ்டீல் ஸ்க்ரப்பர், அப்புறம் வந்து அதோடைய க்ரீன் அந்த ஸ்க்ரப்பரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கோம்பு, இது தாங்க கொஞ்சம் ரேட்டாக இருக்குது எனக்கு. இது வந்து 99 ருபீஸ்க்கு. இதெல்லாம் ஃபிக்ஸ்டு ரேட்டாக இருக்கும் ஒரு சில ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம். ஸோ அந்த கோம்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீட்டர். இந்த பீட்டர் வந்து 29 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து பேக்கிங்க்கு நம்ம எது பீட் பண்ணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். சின்னது தான். அடுத்து இந்த ஒரு ஸ்மாஷர். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கனமாக இருக்குது. 79 ரூபா இது. நல்லா கைப்பிடிலாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் நிறைய திங்ஸ் பார்த்துருக்கேன், வீடியோஸ் யூடியூப்லலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். 99 ஃபைன்ஸு, 100 500 அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் டிமார்ட்டில் இருக்கும். அப்படி பார்த்த ஒரு கண்ணாடி பொருள் தான் இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன். 89 ரூபாய்க்கு வந்து ஒரு 1.5 கிலோ பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில். கிளாஸ் கண்டெய்னர்னால் யாருக்கு தான் பிடிக்காது. அந்த மாதிரி இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி போய் தான் நான் வாங்கினேன். இது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அடுத்த பர்ச்சேஸ் நான் அதில் பண்ணுவேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்காக தான் மெயினாக போனது. நாங்கள் முன்னாடி வந்து ஒரு ஹோல்சேல் கடையில் ப்ளூம் ஸ்டிக் வாங்கியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் கூட வரல, ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே தேய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல குவாலிட்டிலையும் இல்லை. இது பார்த்திங்கன்னா காலா பிராண்டில் கொடுத்துருக்காங்க.
நல்லா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு டெக்னிக் தான் இது. நல்லா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி மேலே வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக டஸ்டர் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த தொடப்பத்தையும் யூஸ் பண்ணி டஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஆப்ஷன். நல்லா ஹைட்டாகவே இருக்குது. 2-in-1 பர்பஸில் நம்மளுக்கு இந்த ப்ரூம் ஸ்டிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.